ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லா நன்மைக்கு. அல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எப்போ நீதி கிடைக்கும், என்னால் அநியாயமாக இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறேன், எல்லா நன்மைக்குன்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சரியான நேரத்தில் நீதி செய்வார். ஆமென். அவர் ஒருபோதும் அநியாயம் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று புரியணும், அவர் என் வாழ்க்கையில் செய்கிறது எல்லா நன்மைக்கு தான். ஆமென். ஆண்டோடைய அன்பை நினச்சி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா நன்மைக்கு தான் செய்கிறீங்க, ஒரு காரியம் தீமைக்கே கிடையாதப்பா. எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா நன்மைக்கு சொல்லிடுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். சொல்லிடுங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதித்து உங்களை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க வைக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த அம்புகளை திருப்பி விடுகிறாரு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா நன்மைக்கு கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்க, இப்பொழுது கடந்து சென்று கொண்டு இருக்கிற இந்த பாதையை கர்த்தர் நன்மையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போறாரு. ஆண்டவரே இந்த பாதை என் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்கிறீர். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இப்பொழுது சந்திக்கிற இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தனைகள், கண்ணீர்கள், ஆண்டவரே எல்லாம் ஆண்டவர் இனி வரக்கூடிய மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவை அல்ல. தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் மகிமையான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களை கடப்பதற்கு தேவையான ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே. நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நல்ல விசுவாசமா, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி எல்லாம் நன்மை. நன்றி ஆண்டவரே, நன்றி எல்லாம் நன்மைக்கே. நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே. நல்ல முழு பலத்தோடு கூட நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றை. தாங்கிடும் தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. எத்தனை காரியங்கள் தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நன்மையா மாறுது. நன்றி. எல்லாம் வெற்றியாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் நன்மைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்று, பலவீனத்திலே பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று,
பலன் என்றே. நன்றி 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 சொல்ல சொல்ல ஒரு விடுதலை. ஓ நன்றி. ஒரு அற்புத வாசலை கர்த்தர் திறக்கிறார். உள்ளாண்ட மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளாண்ட மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சிலுவைதனை அனுமதித்து நன்றி. சிந்தைதனை மாற்றினி நன்றி. சிந்தைதனை மாற்றினி நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மை முழு இருதயத்தோடு கூட. ஓ நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல சொல்ல எல்லாம். ஓ நன்றி 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 எல்லா நன்மைக்கு தான். எல்லா நன்மைக்கு தான். ஓ நன்றி. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஓ எல்லா நன்மைக்கு தான். யார் கைவிட்டாலும் நன்மைக்கு தான். யார் விட்டு விலகினாலும் நன்மைக்கு தான். நன்றி. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் நன்மைக்கு தான். ஓ நன்றி நன்றி சொல்ல சொல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஓ எல்லா நன்மைக்கு நன்மைக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. எல்லாம் நன்மைக்கு தான். நன்மைக்கு தான். நன்மைக்கு தான். எந்த அளவுக்கு நீங்க முழு இருதயத்தோடு கூட நன்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முழு பலத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில நீ செய்து வருகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு தான். நன்மைக்கு தான். ஓ ஷாபாபாலாகத நல்ல முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரே நீ என்னுடைய வாழ்க்கையில செய்து வருகிற ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவரே சோர்வை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சத்ரு எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறார். நல்ல ஒரு புதிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு வழி இல்லாத இடத்தில் வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாது. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஒரு வழி அடைஞ்சா 7 வழியை கர்த்தர் திறப்பாரு. ஒருத்தர் உங்களை விட்டு வெளியே போனா 7 தயவுகளை கர்த்தர் தருவாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு கூட ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. தேவ மகிமையை நம்ம பார்க்க போறோம். ஏகமாய் துதித்தார்கள், மகிமையை கண்டார்கள். இந்த ஆராதனை வேளையில நீங்க ஒரு மனதாய் நம்ம துதிக்க போறோம். வெளியரங்கமான மகிமை நம்ம வாழ்க்கையில பார்க்க போறோம். இங்க இருந்து நீங்க போகும்போது உங்க முன்னாடியும் பின்னாடியும் தேவ மகிமை இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா நீ நல்லவரப்பா நல்லவரப்பா சொல்லிடுங்க. இயேசு எனக்கு நல்லவர் சொல்லுங்க. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் உம்மை என்னாலும் ஜீவன் தந்தீர். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க இங்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறதுனால தான் கையில உயர்த்துறோம். ஹாஸ்பிட்டல் இருந்தா கையில என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு கையை காலை நல்லா தந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு ஆராதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆராதிக்க. இங்க இருந்து போகும்போது ஒரு புதிய பலத்தோடு கூட போக போறீங்க. கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க.
ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்தில் பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் மாற. நல்ல கரங்களை உயர்த்தி நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமை, உம்மை என்றும் மாறாதி. கிருபை தந்தி கிருபை தந்தி உம்மை ஆராதி, ஓ பலனை தந்தி உம்மை ஆராதி, ஊழியம் தந்தி ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க, உம்மை என்னா. ரெண்டு கரங்களை ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஓ சொல்லும் போதே ஒரு மகிமை, ஓ மகிமை, ஓ ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே ஆராதனை 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 ஓ நித்தியமான தெய்வம், ஓ உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்த உயர்த்த மகிமை, நித்தியமானவரே, நீரே நிரந்தரம் நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர் சொல்ல முடியும். இந்த உலகத்துல உயர்த்தப்படக்கூடிய ஒரு மட்டும்தான். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்கலாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், நீர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர். ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இதுவரை நம்ம உயிர் வாழ்கிறோம். நமக்கு வந்த வியாதிகள், நமக்கு வந்த பலவீனங்கள், நமக்கு வந்த போராட்டங்கள் மத்தியில இன்னும் உயிரோடு கூட இருக்கிறோம்னா அவருடைய கிருபைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிருபைன்னு சொல்றவங்கலாம் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்க கிருபையினால தான்ப்பா நாங்க இருக்கிறோம், அந்த கிருபை இல்லைன்னா எங்களை வாழவே முடியாதப்பா. அந்த கிருபையை நினைத்து எல்லாம் கரங்களை தட்டி உற்சாக மனதோடு கூட
ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு ஆண்டவரே நீங்களே என்னையே நேசிக்கீங்களே, நன்றிப்பா. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு சொல்லுங்க. என்னையும் நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. உண்மையா சொல்ல முடியுமா? என்னையும் நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி. பரிசுத்தர், ஓ பரிசுத்தர், நீர் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள தெய்வம், நம்மை சுத்திகரிக்கிறவர், அவருடைய சாயலுக்கு, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறவர். திரும்ப திரும்ப சொல்லுங்க. பரிசுத்தரே பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த சாயல் இப்பொழுது வெளிப்படுவதாக, பரிசுத்த சாயல் வெளிப்படுவதாக. பரிசுத்தமுள்ள தெய்வம், ஓ பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உங்க சாயலை எங்களுக்கு தந்தீரே. பரிசுத்த, நீர் பரிசுத்த பரிசுத்த, நீர் பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்த உயர்த்த மகிமை. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போறோம். உண்மையான இருதயத்தோடு கூட எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உங்கள் பாத்திரம் எப்பொழுது சுத்தமா இருக்கிறதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய அந்த வல்லமை வெளிப்படும். நம்முடைய பாத்திரம் ஒருவேளை அழுக்கா இருந்ததுன்னா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் நம்ம ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணா கூட நல்லா கழுவி தான் யூஸ் பண்றோம். எதுக்கு தெரியுமா? அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்னு ஆசைப்படுறாரு. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உள்ள ஒரு பரிசுத்தம். பாத்திரத்தை கர்த்தர் சுத்தம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரி, கண்களை மூடி
இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவர். உண்மையான இருதயத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா அழுக்குகளையும் நீக்கி தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய சேனைகளை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த தீட்டு, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த அசுத்தம் கர்த்தர் கிரியை செய்வதற்கு தடையாகி இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நேரத்தை நீங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க சொன்னாதான் ஆண்டவர் கிரியை செய்வாரு. நீங்க சொன்னாதான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். நீங்க அறிக்கை இட்டாதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய இரக்கம் இந்த ஆராதனை வெளிப்பட போகிறது. தேவன் உங்களுக்காக இறங்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? உண்மையான இருதயத்தோடு கூட உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருந்தோம் என்றால் தேவ சமூகத்தில் என்னை ஆண்டவரே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவி தூய்மையாக்கும் முற்று இரத்தத்தாலே கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே ஏசையா சொல்லுங்க, ஏசையா உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு அவர் இறங்குவார். ஏசையா ஆண்டவரே, இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய இரத்தம் எனக்காக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தை என் வாழ்க்கையில் இருக்க எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறபடினால எல்லாரும் கரங்களை தேடி உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி ஆண்டவர் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.